இன்னைக்கு நம்ம ஷோட கெஸ்ட் யாரு அப்படின்றத சொல்லிடலாமா பவி? கண்டிப்பா. பல வெற்றி திரைப்படங்களில் வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடித்து மக்களின் பாராட்டுகளை பெற்ற குணச்சித்திர நடிகர் விஜய் முத்து அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் விஜய் முத்து. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் சார். ஸோ நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்கறதுக்காக நாங்க 2 பேரும் ஆவலா காத்துட்டு இருக்கோம். ஸோ மஞ்சுமல் பாய்ஸ்க்கு முன், மஞ்சுமல் பாய்ஸ்க்கு பின் வாழ்க்கை வந்து எப்படி மாறி இருக்கு? வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சி அதிகமாக இருக்கு. நம்ம எதுக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோமோ அதுக்கான பலன் இனிமேல் கிடைக்கும்னு நம்பிக்கை வந்திருக்கு. ஆஹா, சூப்பர் சார். சார், இது வரைக்கும் வந்து எக்கச்சக்க படங்கள் நடிச்சிருக்கீங்க சார். ஆனால் அந்த மஞ்சுமல் பாய்ஸ்க்கு பிறகு வந்து உங்களுடைய ரீச் அப்படின்றது வந்து எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு ரீச்சாக இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? இது இவ்வளோ காலம் கற்றுக்கிட்டு இருந்திருக்கோம். இப்போ ஒரு அந்த மாணவனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சதுங்கிற மாதிரி அதை உணர்வேன். ஸோ இது இனிமேல் எல்லாமே நல்ல காலம்தான். நைஸ். எதிர்பார்த்தீங்களா மலையாளம் மூவி ஓகே மலையாளம் ஆடியன்ஸ் தான் பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருந்திருப்பீங்க நீங்க நடிக்கும் போது. பட் தமிழ்ல வந்து இந்த அளவுக்கு கொண்டாடுவாங்க, இந்த லெவலுக்கு ஒரு ரிசெப்ஷன் இருக்கும்னு எதிர்பார்த்தீங்களா? ஆக்சுவலாக அந்த படம் பண்ணுறப்ப எனக்கு அந்த படம் ஏதோ சக்ஸஸ் பண்ண போகுதுன்னு தெரியும். அது இந்த அளவுக்கு வரும்னு தெரியாது. ஏன்னா அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் பார்க்குறப்போ எனக்கு இவ்வளோட அனுபவங்களில் அந்த படம் தெரிஞ்சுது. பட் நான் அப்போ அந்த படத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் இருக்கிறதுனால நான் டைரக்டே சொன்னேன், சார் இங்கே தமிழில் யாராவது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் பேசி இதை சேல்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி மலையாள படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும். அது வந்து ஒரு 4-5 ஸ்க்ரீன் சென்னையில் ரிலீஸ் ஆகும். அப்புறம் அந்த படம் வந்ததே தெரியாது, நல்ல படங்களாக இருந்தால் கூட. ஸோ அதனால் இது தமிழ்லேயே முக்கால்வாசி படம் இருக்கிறதுனால ரிலீஸ் பண்ணுங்கள் சார்னு சொன்னேன். அவரும் பார்க்குறேன்னாரு. அப்படியே இது கடந்து போயிடுச்சு. அப்புறம் டப்பிங் இங்கே தான் போச்சு. டப்பிங் போகிறப்பவும் சொன்னேன், டப்பிங்கில் இன்னும் நமக்கு அந்த படத்தோட எஃபெக்ட் தெரிஞ்சது. ஆமாம். ஸோ அப்பவும் சொன்னேன். அப்புறம் அதுக்குள்ளேயும் அவங்க வியாபார ரீதியாக அங்கே கேரளாவில் பேசிடுவேன். கேரளாவில் நாங்கள் தான் எல்லாருமே ஒன்றா படம் பார்க்குறப்ப அந்த படத்தினுடைய சக்ஸஸ் அங்கே மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருந்தது ஓப்பனிங். அதுக்கப்புறம் இங்கே சென்னை வந்து சென்னையில் படம் பார்த்தேன். சென்னையில் படம் பார்க்குறப்போ ஒன்றும் பெருசாக அந்த ஏன்னா தேட்டரில் பேனரில் போஸ்டரில் எதுவுமே இல்லை. நாங்கள் தேட்டருக்குள்ளே போகிறோம், ஒரு 200 சீட்ஸ்லாம் காலியாக இருக்குது. என்னடா 2வது நாள் என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அது பேச்சு மவுத் டாக் போகிறக்க ஆரம்பிச்சது, படம் நல்லா இருக்குன்ட்டு. அப்புறம் அடுத்த நாள் நாங்கள் இந்த மாதிரி ஒரு சில பேட்டிகள் யூடியூப் சேனல்கள்லாம் நான் ஏற்பாடு பண்ணி இந்த படம் பாருங்கள் அப்படின்னா அது கொஞ்சம் எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிங்காக இருந்தது. ஸோ அது எந்த ஒரு விளம்பரமும் இல்லாமல் மக்களால் விளம்பரப்படுத்தப்பட்டு பெரிய வெற்றியை கொடுத்தது. கண்டிப்பா. அதே மாதிரி சார், ஒரு படம் வந்து நல்லா இல்லைன்னா ஆடியன்ஸ் தேட்டரில் திட்டுவாங்க, நம்ம பார்த்துருக்கோம் சார். படம் நல்லா இருக்குன்னு உங்களை திட்டினாங்களாமே சார்? அது அந்த கதாபாத்திரத்தை வந்து என்னென்னா ஒரிஜினலாக அடித்தேன் அந்த கேரக்டர்களெல்லாம். ஏன்னா நமக்குன்னு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. 2வது அவ்வளோ பெரிய ரோல் நம்மளை நம்பி எங்கே அதர் லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம பேரை காப்பாற்றணும், பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக காப்பாற்றணும். ஸோ அதெல்லாம் அந்த கதாபாத்திரம் அந்த சுச்சுவேஷனில் அப்படி ஒரு ரியாக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அதில் கொஞ்சம் ஒரிஜினலாக அடித்ததுனால அது சீனாகவே பார்க்குறப்ப எல்லாருக்குமே ஆர்டிஸ்ட்டுகளுக்கே தெரியும், பார்க்குற ஆர்டிஸ்ட்டு ஆடியன்ஸ்க்கே தெரியும் ஒரிஜினலாக அடிச்சிருக்கான்னு. ஸோ அதை பார்த்து தான் கோபம். அப்புறம் அந்த குழிக்குள்ளே இவங்களை தடுக்கிறது, ஆக்சுவலாக அது ஒரு உண்மை சம்பவங்கிறதுனால அந்த கதாபாத்திரம் உண்மையாக இருந்தவர் அவ்வளோ ரியாக்ட் பண்ணதாக சொன்னாங்க. ஸோ அதனால் அதை பண்ண வேண்டியதாக இருந்தது. அதுதான் நமக்கான ஒரு நடிகனுக்கு மக்கள் ஏற்றுக்கிறது. அது கோபம் வருதுன்னா அந்த கதாபாத்திரம் வெற்றி அடைஞ்சிருக்குன்னு. கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த வாய்ப்பு எப்படி கிடச்சிது, இந்த சான்ஸ்? இது வந்து என்னுடைய நண்பர் ராமச்சந்திரன் சொல்லிட்டு அறம் படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருப்பார், அந்த குழந்தைகளுக்கு அப்பாவா. அவர் நானும் ரொம்ப காலம் நண்பர்கள். அவர் ஒரு படம் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணுற வந்திருக்காங்க கேரளாவிலேருந்து, வர்றீங்களா அப்படின்னாரு. வரேன் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணோம். பார்க்குறப்ப சும்மா அது படத்து சம்மந்தமாக வேறு கதாபாத்திரங்கள் தேர்வு பண்ணணும், அப்போ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னாங்க. நான் அந்த இதில் மெம்பராக இருக்கிறதுனால ஸோ அவங்களோட கான்டாக்டுகள்லாம் எடுத்து இவங்கன்னு நம்ம ஒருத்தராக ரெஃபர் பண்ணோம். அப்போ எனக்கு இந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர்லாம் தெரியாது. ஓகே, நான் உங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்குன்னா சொல்கிறோம் அப்படின்னு போயிட்டாங்க. திடீர்னு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு தான், ஆனால் நீங்கள் ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணுறீங்கன்னு. அப்படிதான் அந்த வாய்ப்பு. ஓகே. ஸோ செகண்ட் டே வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கல்ல, நம்மளோட தமிழ் தேட்டர்ஸில் வந்து ஆளே இல்லைன்னு. ஆக்சுவலாக நான் 3வது வாரம் பார்த்தேன்னு நினைக்கிறேன். பயங்கர ஒரு ரெஸ்பான்ஸு, ஒரு சீன் கூட நாங்கள் கத்திட்டு இருந்தோம். நீங்கள் வந்து தேட்டர் ஃபுல்லானோடனே போய் பார்த்தீங்களா? தேட்டர் ஃபுல்லானதுக்கப்புறம் நாங்கள் போய் பார்த்தோம். ஆக்சுவலாக நாங்கள் தேட்டருக்கு உள்ளே போகல, சும்மா வெளியிலேருந்து ஆடியன்ஸோட ரியாக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறக்காக பார்த்தோம். அது ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அதாவது தேட்டரில் இருக்கிற மேனேஜரே சொன்னார், இந்த தேட்டர்லாம் வந்து வருவாங்க, ஆர்டிஸ்ட்டை பார்த்தா அப்படி கை காமிச்சிட்டு போயிடுவாங்க.
சும்மா ஒரு ஃபோட்டோ வந்து அவங்க கூட பழகிருக்கவங்களுக்கு ஒரு செல்ஃபி எடுப்பாங்க. ஆனால் பட் உங்களையெல்லாம் பார்த்து வந்து இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா இது பெரிய விஷயங்க அப்படின்னாங்க. அதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது. கண்டிப்பா. அதே மாதிரி சார் ஒரு மலையாள படத்தை வந்து தமிழ் சினிமாவினுடைய மிகப்பெரிய ஆக்டர்ஸ் எல்லாரும் வந்துட்டு கொண்டாடி பாராட்டுற அளவுக்கு இந்த ஒரு படம் வந்து ரீச் கொடுக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் நினச்சிங்களா சார்? அது தோணுச்சு. என்னன்னா இவ்வளோ ஆல் ஓவர் எல்லா பக்கமும் இது இந்த சக்ஸஸ் கொடுக்குமா என்னங்கிறது நமக்கு அப்போ அந்தளவுக்கு தெரியாது. ஆனால் படம் சக்ஸஸ் பண்ணணும்னு ஒன்று தெரியும். பட் இது ஒரு உண்மை சம்பவங்கிறதுனால ரெண்டாவது நம்ம அந்த படத்துக்குள்ளே விழுந்தவன் வந்து நமக்கெல்லாம் நண்பர் மாதிரியும் ஒரு சகோதரன் மாதிரியும் எல்லாருடைய அதுலேயும் நம்ம கேரளாவை விட தமிழ்நாட்டில் தான் கலெக்ஷன் ஜாஸ்தின்னாங்க. ஏன்னா இங்கே அன்பு அதிகமாக செலுத்தக்கூடிய ஒரு இது இருக்குது நம்ம இதில். ஒருத்தன் அடிபட்டால் உடனே காப்பாற்றணுங்கிற அந்த உணர்வுகள் அது நம்மள்ட்ட அதிகமாக இருக்கிறதுனால அது அதிகமாக கனெக்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் நடிச்சோடனே அந்த ஃபர்ஸ்ட் சீன் நடிச்சதுக்கு அப்புறமா டேரக்டர் என்ன சொன்னார்? ஒரே டேக்ல முடிச்சிட்டிங்களா? டைரக்டர் என்ன சொல்கிறாரோ இல்லையோ அடி வாங்கினவங்க 4 பேர் ஆக்சுவலாக வந்து அதில் இன்னொருத்தர் என்கிட்ட அடி வாங்குறவர் வந்து ஒருத்தர் தள்ளுமலைன்னு ஒரு படம் பண்ண டைரக்டர். அவரு அடி வாங்கின உடனே மொபைல் எடுத்துகிட்டு என்கிட்ட நேரம் வந்துட்டார். அதனால ஞான ஒரு படம் டைரக்ட் செய்திருக்கேன். என்னோட படமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டுன்னு ஒரு ஆளுக்கு அடிப்படையாக நீங்களும் இப்படி அப்படின்னாரு. எனக்கு டைரக்டருக்கும் அப்பவே அப்செட் ஆயிடுச்சு. ஐயோ அடுத்த படம் வாய்ப்பு கொடுக்க அந்த மாதிரி. அவரை இன்னொருத்தர் டைரக்டரோட தம்பி கணபதின்னு சொல்லிட்டு, அப்புறம் இன்னொருத்தர் 4 பேருமே எங்கள் முக்கியமான ஒரு பசங்க. ஸோ அவங்க தான் வந்து பதறினாங்க. அப்போ டைரக்டர் வந்து சொன்னேன், சார் கொஞ்சம் ஒரிஜினலாக தான் லைட்டாக ஆக்சுவலாக நான் அதை அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் என்ன அடித்து பார்த்துக்கிட்டேன் எந்த அளவுக்கு அது வலிக்கும் அப்படின்னு. கோபத்தில் இருக்கிறப்ப அந்த இது கொஞ்சம் தெரியாமல் படாமல் இருக்காது. ஸோ அவங்க தான் சொன்னாங்க. அப்புறம் அது 2-3 தடவை போகுது. டைரக்டருக்கு என்ன கோபம்னு தெரியல அவங்க மேலே. ஆனால் இன்னொரு 1 படம் அந்த அடி எக்ஸ்ட்ரா வாச்சா? அது அப்புறம் நான் 2வது டேக் போகிறப்பெல்லாம் கொஞ்சம் சும்மா இது பண்ணேன். அப்புறம் டைரக்டர் அவங்க ஏடிஸ் வந்து சொன்னாங்க, இல்லை நான் மேலே படணும், ஏன்னா இந்த இன்ட்ரோல் பிளாக் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு. அப்போ டைரக்டர் உட்கார வச்சு, இல்லைனா இது முக்கியமாக இந்த படத்தோட இன்ட்ரோல் பிளாக்கு குழிக்குள்ளே விழுந்தவன் என்னாக போகிறான், இவங்க வந்து காப்பாற்றலான்னு நினச்சிட்டு வந்தவங்க போலீஸ் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மழை வேறு இப்போ தண்ணி வந்துட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி மூடில் ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு பயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் கொஞ்சம் விசாரணை ஸ்டைலில் இருக்கட்டும் அப்படின்னு அந்த மாதிரி தான் அடிச்சது. சூப்பர் சார். ஓகே சார், இப்போ வந்து நீங்கள் வந்து மஞ்சுமல் பாய்ஸ்க்கு அப்புறம் மக்களால் வந்து அதிகமாக அறியப்படுற ஒரு முகமாக மாறிட்டீங்க. இருந்தாலும் கூட தமிழ் சினிமாவில் நீங்கள் பல வருஷமாக இருக்கீங்க. நமக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற ஏக்கம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கா சார்? ஒரு நல்ல மக்களுக்கு அறியப்படுற மாதிரியான ஒரு கேரக்டர். அது நான் ஆக்சுவலாக வந்து 32 வருஷம் அந்த சினிமா ஃபீல்டு. அது சின்ன வயசில் வந்தோம், ஏதோ வேலைகள் செஞ்சோம் போனோம். அப்புறம் நமக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு 2000-2002 நடிப்பை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஸோ அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த ஏக்கம் இருந்தது. அந்த ஏக்கம் ஒவ்வொரு நாளும் ரொம்ப மன ரீதியாகவே ஒரு அழுத்தங்களை அதிகமாக கொடுத்ததுன்னு சொல்லலாம். அது ஆனால் இப்போ அதனுடைய வெற்றி கிடைச்சிருச்சு. கிடைக்க பெற்றதுனால எனக்கு இப்போ என்னென்னா இதெல்லாம் பாடமாக இருந்திருக்கு, இதெல்லாம் நம்மளை கற்றுக் கொடுத்துருக்குது, இவங்கள்ட்டெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு வந்திருக்கோம். ஏன்னா சினிமாவுக்கு வெளியில் எவ்வளோ பேர் அதை கற்றுக்கிட்டு வந்தாங்க, எவ்வளோ பேர் அதுலேருந்து தன் தொழில்நுட்பத்தை தெரிஞ்சுட்டு வந்தாங்கன்னு தெரியாது. ஒரு பள்ளிக்கே படிச்சுட்டு போனால் தான் ஒரு இடத்துல வேலைவாய்ப்பு. ஸோ அது எனக்கு கொஞ்சம் காலம் தான் அதிகமாக எடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். தவிர மற்றபடி நம்ம நல்ல எல்லா டைரக்டர்கிட்டையும் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் தான் இன்னொரு டைரக்டர்கிட்ட போய் இன்னொரு அதர் லாங்குவேஜில் போய் ஒரு நல்ல பேர் எடுத்து வந்திருக்கோம் நம்பிக்கை. அந்த மஞ்சுமல் பாய்ஸ்லேயே உங்களுக்கு யார் ரொம்ப க்ளோஸான பாய் சார்? எனக்கு கணபதி, அப்புறம் சௌபின், ஓகே, சிறுநாத் பாசி, எல்லாருமே அங்கே ரொம்ப க்ளோஸ்னா சௌபின் சார் சொல்லலாம். ஏன்னா அவர் தான் ப்ரொடியூசர் அண்டு அந்த குழியிலேருந்து தூக்கிட்டு ஹெல்ப் பண்ணுவார். அவர் 20 வருட காலம் சினிமாவில் மிகப்பெரிய போராட்டங்களை கண்டு கோ டைரக்டராக இருந்து அப்புறம் டைரக்டர் ஆகி அப்புறம் ப்ரொடியூசர் ஆகி அது மாதிரி மனிதர் எல்லார் மேலேயும் ஒரு நல்ல மரியாதை இருக்கிறோம். குறிப்பாக என்கிட்ட வந்து ரொம்ப படம் முடித்து கையை பிடிச்சி சொன்னார், எனக்கு பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் சார் நீங்கள், என்னோட பரவா ஃபிலிம்ஸில் எந்த படம் எடுத்தாலும் நீங்கள் இருக்கும் சார் அப்படின்ட்டார். அது ஒரு பெரிய கிஃப்ட். அந்த படத்தில் நடிச்சிருக்கிறப்பவே இன்னொரு டைரக்டர் அதில் இருக்கார், லால் சாரோட பையன். இப்போ நடிகர் திலகம்னு ஒரு சம்திங் நடிகர்னு இப்போ மாற்றிச்சார் அப்புறம். அந்த படத்தில் எனக்கு அங்கேயே உடனே ஒரு கேரக்டர் போட்டாங்க. அப்போ அந்த கதைக்களம் கொஞ்சம் மாறிச்சுங்கிறதுனால இந்த மாதிரி ஒரே படத்தில் இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிகள், ஒரு நல்ல நட்புகள் கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம். அது கிடைக்குது, அது வாய்ப்புகளாக கிடைக்கலைங்கிறத விட அந்த நம்பிக்கையும் நம்ம மேலே இருக்கிற ஒரு
நல்ல நடிகருங்கிற ஒரு அங்கீகாரம் கிடைத்தது, அதே ஒரு பெரிய விஷயம். சார் அதே மாதிரி வந்து மஞ்சுமல் பாய்ஸ் படம் இல்லாமல் நீங்கள் பண்ண படங்களில் இந்த படம் எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான படம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற ஒரு படம் அப்படின்னா என்ன படம் சொல்லுவீங்க சார்? மனசுக்கு நெருக்கமான படங்கள் எல்லா படங்களுமே நெருக்கமானதான். குறிப்பாக என்னை ஒரு பெஸ்ட் ஆக்டர்னு மணிரத்னம் சார் சொன்னார். அது செக்கச்சிவந்த வானம்னு ஒரு படம். அந்த படத்தில் ஒரு சின்ன பேக்ட்ராப், ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் தான். சின்னதாக வந்து ஒரு சில ரியாக்ட் தான் பண்ணுவேன். அப்போ அந்த கதைக்களம் போகிறப்ப அந்த சூழ்நிலையில் வந்து நம்ம ஏதாவது பண்ணால் அது பெட்டராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. அந்த படத்தில் ஒரு காட்சி, ஜோதிகா வந்து அரவிந்த் சாமி வந்து வேற ஒரு வீட்டுக்கு போயிட்டு வர்ற மாதிரி தெரியுதுங்கிற மாதிரி ஒரு வசன காட்சி இருக்கும். இப்போ வர உங்கள் அண்ணன் வேற ஒரு இடத்துல மீன் குழம்பு நல்லா இருக்குன்னு போகிறாரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்போ நான் அந்த கேங்கில் நான் கொஞ்சம் மெச்சூர்டான நான் அப்போ என்ன பண்ணேன், எதுவுமே அந்த சுச்சுவேஷன் தெரிஞ்சுக்கிட்டு நான் ஒன்று அப்படின்னு அது என்னன்னா உனக்கும் தெரிஞ்சிருச்சு அம்மாங்கிற மாதிரி ஒரு இந்த மாதிரி நம்ம பின்னாடி நம்ம கிடைக்கிற ஸ்பேஸை அந்த களத்தோடு சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுவோம்ல, அதெல்லாம் நான் அந்த படத்தில் சின்ன சின்னதாக அங்கங்கே பண்ணியிருந்தேன். அதை மணி சார் வந்து பேக்ட்ராப்பில் நான் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு தெரியாது, அந்த டீம் மொத்த டீம்லேயும் நீங்கள் செலக்ட் பண்ணதுலேயே பெஸ்ட் ஆக்டர்மா அந்த பையன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நாங்கள் அதுக்கப்புறம் அவருடைய தயாரிப்பில் ஒரு படம், அந்த படத்தில் வானம் கொட்டட்டும்னு ஒரு படம், அந்த படத்தில் நான் நடிச்சிட்ருக்கிறேன். டைரக்டர் அவரோட கோடைரக்டர் தான். அப்போது அதில் இருக்கிற ஏடிஸில் சொன்னாங்க, உங்களை அந்த கேரக்டருக்கு செலக்ட் பண்ணது யாருன்னு தெரியுமா? என்ன தெரியுமா, டைரக்டர் தானே பண்ணி, இல்லை மணி சார் தான் ரெஃபர் பண்ணார் உங்களை அப்படின்னாங்க. எனக்கு அது ஒரு பெரிய கிஃப்ட்டு. அப்புறம் பொன்னியின் செல்வனில் நான் பண்ண முடியல, ஆனால் 2-3 இடத்துல என்னை கூப்பிட்டு போனாங்க. அங்கே அந்த டயலாக் போர்ஷன் இல்லாத இடத்துல எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மணி சாரை இது பண்ணுறேன். இப்போ கூட டக் லைஃப் படத்துக்கு சும்மா ஆஃபீஸுக்கு போய் பார்த்ததுமே அவங்க கோடேட்டரை கூப்பிட்டு யூஸ் பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ அது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மணி சார்கிட்ட எனக்கு கிடச்சிது. ஒரு ஏன்னா மற்ற டேரக்டர் எல்லாருமே எனக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டேரக்டர்ட்டையுமே மேக்ஸிமம் நான் சின்ன கதாபாத்திரங்களாக நடிச்சிருக்கேன். அவர் ஸ்பெஷலாக இவ்வளோ பெரிய இயக்குனர் நம்மளை ஒரு பெஸ்ட் ஆக்டர் முதல் சொன்னாருங்கிறது எனக்கு ஒரு பெரிய பெருமைக்கான விஷயம் சார். ஆனால் வந்துட்டு நிறைய பேர் நான் இதை சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சார். என்ன அப்படின்னா, சினிமாவில் வந்துட்டு கார் வச்சுருந்தாங்கன்னா அவங்களோட பேமெண்ட் ஒரு மாதிரியும், இல்லை அப்படின்னா அப்படி ஒரு பேமெண்ட் கம்மியாகவும், அந்த மாதிரி ஒரு பார்வை இருக்குது. நம்ம எப்படி ஆடம்பரத்தை காட்டுறோமோ அதன்படி தான் நம்மளுடைய பேமெண்ட்டே ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம் கேள்விப்படுறோம். அது உண்மைதானே சார்? உண்மை. என்னென்னா சமீபத்தில் நானே வந்து இந்த மஞ்சுமல் பாய்ஸ்க்கு அப்புறம் நான் எப்பவும் போல் வழக்கமாக அந்த டீ கடைகள், அந்த நடைபாதைகள் அப்படி தான் நான் ஜாலியாக வருவேன். அப்போவே சில நடிகர்கள் நண்பர்கள்லாம் கேட்டாங்க, நீ இப்படி போனேன்னா உன்னை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வருமானமாக இது பண்ண மாட்டாங்க. இது என்னுடைய திறமையும் என்னுடைய தொழிலும் கேமரா முன்னாடி. ஸோ நான் என்னுடைய பர்சனலாக நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா அது என்னுடைய பர்சனல் லைஃப்க்கு அது வந்து இது மீட் பண்ணுறாங்களான்னா, அதே ஜெயிச்சுட்டு அவரை விவசாயம் பார்த்து உட்காந்துருக்காங்க, அவருக்கு எப்படி சம்பளம் பேச மாட்டாங்க. ஆனால் அது ஒரு பரவலாக இருக்குது. தான் போய் ஒரு காரில் இறங்குனா அதுக்குன்னு ஒரு மெச்சூர்டு இது என்னென்னாங்க, அப்படி தான் டெக்னீஷியனே மதிக்கிறாங்க. காரில் வந்து இறங்குனா ஓ அண்ணா வர்றாரு அப்படின்னு ஒரு இது. அதே சாதாரணமாக போனோம்னா அவங்க அது என்னென்னா அவனுடைய திறமையை தாண்டி ஒரு விளம்பரம் மாயை மாதிரி ஒன்று தேவைப்படுது. அது சரியானது இல்லை. அதே மாதிரி வந்து சினிமா கனவோட வந்து சென்னைக்கு வந்து எதுவுமே தெரியாமல் வந்துட்டீங்க. சென்னைக்கு வரும்பொழுது என்னவா ஆகணும் சினிமாவில் அப்படின்னு நினச்சிட்டு வந்தீங்க. இப்போ என்னவா ஆயிருக்கீங்க? 12 வயசில் அப்போ நடிகராகணும் அப்படி ஹீரோ அப்படின்லாம் இந்த தாட் வச்சுக்கல மாதிரி இல்லை, நடிகராகணும் அப்படின்னு ஒன்று இருந்தது. அது போக 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 நான் அப்புறம் ராதாரவி அண்ணன் வீட்டில் ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணேன் ஆஃபீஸ் பாயா. அப்போ அவங்களெல்லாம் பார்க்குறப்ப அந்த நடிப்பு அவங்க இதெல்லாம் பார்க்குறப்ப அந்த வில்லன் ரோல் எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. அவர் ஒரு வில்லன்ற எனக்கு ரகுவரன் சார் அவர் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் பார்க்குறப்போ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும்னு அவரே கேட்பார். ரவி அண்ணன் வந்து அண்ணாமலையின் படம்னு நினைக்கிறேன், தேட்டருக்கு அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. போய் படம் பார்த்துட்டு வந்தேன். படம் பார்த்துட்டு வந்ததும் என்னடா படம் அப்படின்னாங்க. யார் நடிப்புனா பிடிச்சது? எனக்கு உங்கள் நடிப்பு தானே. டேய் என்கிட்ட இருந்தால் ஏன் நடிப்புன்னு சொல்லுவேன், ரஜினி சார்ட்டு இருந்தேன்னா ரஜினி நடிப்புன்னு சொல்லுவேன். யார்கிட்ட இருந்தாலும் அவங்க தான். இல்லை நான் குறிப்பாக எனக்கு உங்கள் நடிப்பு பிடிச்சிருந்தேன். என்னடா இல்லை அந்த மாடியிலேருந்து இறங்கி வருவீங்களா, அதில் அண்ணாமலை அண்ணாமலை சுண்டக்காய் குட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியாக வரும் அப்படின்னு ஒரு வசனம். அது நல்லா இருந்தது. அப்போவே அவரோட வேலை பண்ணிக்காங்க. அந்த மாதிரி
ஒவ்வொரு கேரக்டரையுமே. சரி, எனக்கு நீங்கள் இப்படி சொல்லும்போது தான் ஒரு விஷயம் வந்து, ஒருவேளை வந்து போலீஸ் கேரக்டருக்காக ஒரு 10-15லேருந்து ஒரு 50-60 போலீஸை வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம இப்படி ஒரு போலீஸாக வந்து நம்மளோட ஃபேஸை காட்டணும் அப்படின்றதுக்காக வேண்டி நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பீங்களா சார் பர்சனலாக? இல்லைங்க. இல்லையா? ஏன்னா நீங்கள் அப்படி கரெக்டாக அவர் பண்ண மாதிரியே பண்ணீங்க. அண்ணாமலையில் என்ன பண்ணாரோ அப்படியே பண்ணீங்களே சார். இல்லை, அது ஆக்சுவலாக என்னன்னாங்க, எனக்கு நான் நடிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா முன்னோடிகளையும் தான் எடுத்துக்குவேன் சில காட்சிகளுக்கு. துணிவு படம் பண்ணுறப்ப கூட ஒரு இடத்துல படுக்கணும் பணத்து மேலே, அந்த காட்சி வரல, அதில் பணத்து மேலே படுக்கணும் அப்படின்னாங்க. அப்போ படுக்கணும் அப்படின்னா நான் சும்மா படுக்கிறது யார் மாதிரி படுக்கலாம்? சரி, பெருமாள் எப்படி ரங்கநாதர் பள்ளி கொண்ட மாதிரி அந்த மாதிரி படுப்போம். எனக்குள்ள நான் அதை இது பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி சரி படுத்துட்டு சும்மா இருக்கணும், பணத்தை எண்ணிட்டு இருப்பாங்க, அப்போ நம்ம எதாவது பண்ணலாமே, எதுவும் கிடைக்காத கிடைச்சவன் என்ன பண்ணுவான்? அப்போ எனக்கு எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்த அந்த சினிமாவில் சிவாஜி சாரோட பாட்டில் ஆண்டவன் படைச்சான் என்கிட்ட கொடுத்தான், அந்த பாட்டை எடுத்து கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். டைரக்டர் நல்லா இருக்கியா அப்படின்னு. அது காட்சி வரல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கதாபாத்திரங்கள் பண்ணுறப்போ அது ரவியண்ணனோட ஒரு சில விஷயம் இருக்கலாம், செந்தாமரை சாரோட இதாக இருக்கலாம், யாராவது ஒருத்தர் அவங்கள பண்ணுற மாதிரி பண்ணாமல் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிக்குவோம் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல அப்படின்னு. ஸோ 32 இயர்ஸில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடந்திருக்குல்ல சார்? நிறைய சான்சஸ் கிடச்சிருக்கு, நிறைய டேரக்டர்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிருக்கு, பட் நிறைய விஷயங்களும் நீங்கள் இழந்திருப்பீங்கல்ல சினிமானால. அது மாதிரி எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் இழந்தீங்க? சினிமாவில் இழப்பு ஏகப்பட்ட இழப்பு இருக்குது. அதாவது நாம் ஒருவர் சரியாக இருந்ததால் நம்ம குடும்பம் சார்ந்தவர்கள் வறுமையாக இருந்திருக்க மாட்டாங்களோன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அது ஒரு வேளை வேற ஒரு துறையில் ஏதாவது ஒன்றில் இருந்திருந்தோம்னா ஒரு வருமானமாக ஏதாவது ஒன்று இருந்திருக்கலாம். ஒரு வேளை நம்ம ஃபேமிலி இதுவரைக்கும் உடன் பிறந்தவர்களாகட்டும் எல்லாருக்குமே வீட்டினுடைய தலைமகன் ரொம்ப முக்கியமானவன்ல. அது நான் ஒரு வேளை இந்த மாதிரி வந்ததுனால இன்றைக்கி யோசிக்கிறேன், ஒரு வேளை நம்ம அந்த துறை இன்றைக்கி நம்ம என்ன தான் எடுத்து நாளைக்கு எவ்வளோ பணங்கள் சம்பாரித்து கொடுக்குறாலும் வயதால் கொடுக்கப்பட வேண்டிய சில விஷயங்கள் நம்ம கொடுக்க முடியாமல் விட்டுருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ யோசிச்சிருக்கேன். அது உறவுகள் ரீதியாக மன ரீதியான பாதிப்புகள்லாம் ரொம்ப பண்ணுறேன். சார், இந்த 32 வருஷம் 100க்கும் மேலே படங்கள், இத்தனை படங்கள் பண்ணிட்டோம், ஆனாலும் வந்து நம்ம நினச்ச இடத்த என்ன பிடிக்க முடியல, அதனால நிறைய இழந்திருக்கோம், இப்படி எல்லா வழிகள் இருந்தால் கூட இன்னும் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்குறது என்ன விஷயம் சார்? எனக்குள்ளே இருக்கிறவன். உங்களுக்குள்ளே இருக்கிறவன்? எனக்குள்ளே இருக்கிறவன் எல்லா நேரமும் அவன் தான் என் நண்பன். தனியாக போகிறப்ப பேசிக்குவான் அவன். வாகனம் என்னுடைய வாகனத்தோட பரிச்சயமாக பேசுவான். என் வாகனம் பதில் சொல்கிற மாதிரி ஒரு கனெக்ட் எடுத்துக்குவேன். மரம் செடி கொடிகள்கிட்ட பேசுவேன், அவங்க எனக்கும் கனெக்ட் இருக்கிற மாதிரி. சித்தர்கள் மாதிரி பேசுகிறீங்களே சார் நீங்கள்? சித்தர் இல்லை, எல்லாம் என்னென்னா அனுபவம் ரொம்ப ஜாஸ்தியாகி முத்திருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா நம்ம சரியான நண்பர்களாக யார்கிட்டையும் எதையுமே இப்போ பகிர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குல்ல. அப்போ அவங்களோட பேசுகிறப்போ அவங்களுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு அன்பு பரிமாற்றம் இருக்கிற மாதிரி. என் பசங்கள்கிட்ட கூட சொல்ல மாட்டேன், ஏன்னா அதிகமாக என்னுடைய வாகனத்திலேயே தான் நம்ம எங்கே சுற்றினாலும் சுற்றிகிட்டே இருப்போம். அப்போ அதை சுற்றிட்டு இருக்கிறப்போ நமக்கும் அதுக்கும் ஒரு பிளட் ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி அந்த கோபமோ எல்லாமே அவன்கிட்ட சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் எனக்குள்ளே இருக்கிறவன்ட்ட பார்த்தலாம்டா வாழ்க்கை நாமே அப்படின்னு. சூப்பர் சார். அதே மாதிரி இப்போ சினிமாவில் ஜெயிக்கணும்னா எது ரொம்ப முக்கியம் சார்? டேலண்டா இல்லை தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கணுமா சினிமா வட்டாரத்தில், இல்லை லக்கா? முதல்ல அவமானம், அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய திறமை, அதுக்கப்புறம் தான் லக். ஏன்னா அவமானங்கள்னா மீன்ஸ் எப்படின்னா அந்த பக்குவம் அடைகிறதுக்கு சில விஷயங்கள் கற்றுக்கிட்டாகும். அது சில இடத்துல ஒரு மாதிரி நோஸ் கட் பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம்னா அடுத்த தடவை உங்களுக்கு திறமையாக போய் அதை நோஸ் கட் பண்ணவட்டே நம்ம போய் சொல்லலாம், அண்ணே நான் இந்த மாதிரி ஒன்று பண்ணுறேண்ணே பாருங்கண்ணே அப்படிங்களாம். அந்த திறமையாகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடிகனா பரிச்சயமாயிடலாம். ஸோ முதல்ல நீங்கள் இதெல்லாம் கடந்து தான் வந்தாகணும். கண்டிப்பாக சார். அதே மாதிரி நீங்கள் வந்து ஆரம்ப காலங்களில் வாய்ப்பு தேடும்போது உங்கள் கூட சேர்ந்து சிலர் வந்து வாய்ப்பு தேடி இருப்பாங்க, ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க மிகப்பெரிய இடத்துல ஜொலிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருப்பாங்க. அந்த மாதிரி யாராவது உங்கள் கூட பயணப்பட்டு இன்றைக்கி ஜொலிச்சிட்டு இருக்காங்களா சார்? ஏன் விஜய் சேதுபதி நாங்கள் வாய்ப்பு தேடின காலத்தில் இருந்தவர் தான். யோகி பாப்பு எங்கள் கூட இருந்தவர் தான். விமல், வித்தார்த்தெல்லாம் நானும் ஒன்றாவே நடிச்சிருக்கோம் வச்சுருக்கோம். விஜய் சேதுபதி நானும் ஷார்ட் ஃபிலிம் வரைக்கும் அண்ணன் தம்பியாக பண்ணியிருக்கோம்.
சிவகார்த்திகேயன் அசிஸ்டன்ட் டைரக்டராக அந்த காலத்தில் இருந்து அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு படம் ஒர்க் பண்ணார். அந்த படத்தில் நாங்கள் வாய்ப்பு தேடி இருக்கோம். எல்லாருமே அந்த டைமில் இருந்து வந்தவங்க தான் இப்போ சமீபத்தில். ஆனால் எல்லாருக்கு பின்னாடி ஒரு உழைப்பு இருக்குது. கண்டிப்பா. அதனால தான் அவங்கெல்லாம் இன்னைக்கு நம்ம பேர் ஒரு இடத்துல பகிர்தலில் இருக்காங்க. இவங்களோட வெற்றியெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு லைட்டா தோணுமா சார், ச்சே நமக்கும் இந்த மாதிரி ஒரு வெற்றி கிடைச்சிருக்கலாமே, நம்மளோட சேர்ந்து பயணம் பண்ணவங்க நமக்கு ஏன் அந்த ஒரு வெற்றி கிடைக்கல அப்படின்னு லைட்டா கொஞ்சம் அந்த பொறாமையும் இருக்குமா? என்னடா இது நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு. இது என்னன்னா என்னுடைய பக்குவம் தான். என்னுடைய அம்மா அதிகமாக கேட்பாங்க, ஏன்டா அவங்க கூட சுற்றினாப்புல இந்த சூரியெல்லாம் அந்த டைமில் தானடா சுற்றிட்டு இருந்தாப்புல, இன்னும் ஒவ்வொரு நடிகராக சொல்லுவாங்க. சொல்லிட்டு அவங்கெல்லாம் ஜெயிச்சிட்டாங்க, நீ என்னடா இப்படியே இருக்கிற அப்படின்னு வருத்தப்படுவாங்க. நான் சொல்லுவேன், அதே காலகட்டத்தில் என் கூட இருந்த 4 பேர் பைத்தியம் ஆகிட்டா 4 பேர் செத்துட்டாமா, அவனை பற்றி நம்ம யோசிச்சோம்னா இதை யோசிக்க மாட்டோமா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பக்குவத்தை எடுத்துக்கணும். நம்ம இவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வெற்றியோ தோல்வியிலையோ நம்ம பங்களிப்பே கிடையாது. ஸோ அவங்களோட வெற்றியை பற்றி நம்ம யோசிக்க வேண்டியது இல்லையா. இப்போ என் கூட பழகினவங்க எல்லாமே எனக்கு கிடைச்சது வெற்றி என்னென்னா, நான் இப்போ அவங்களுக்கு ஒரு பக்குவத்தையும் அவங்களுக்கான ஒரு ஏற்றத்தையும் கொடுத்துருக்குறேன்னு சொல்லுவேன். மஞ்சுமேல் பாய்ஸ் வந்து ஒரு 32 வருஷம் கழிச்சு ஒரு மனிதன் வெற்றி அடைஞ்சிருக்கான். அவனுக்கு இவ்வளோ பெரிய நம்பிக்கை இருந்திருக்கு. நம்ம இன்னும் 4 வருஷம் தான் ஆச்சு, 5 வருஷம் தான் ஆச்சு, நம்ம ஏன் சோர்ந்து போயிடுறோம், நம்ம இன்னும் நடை போடுவோமே அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துருக்கு. ஸோ அப்படி தான் எடுத்துக்கணுமே தவிர இவங்களை பார்த்து எந்த காலத்துலையும் நான் இதை எடுத்துக்கிட்டது கிடையாது, யோசிச்சதே கிடையாது. அதே மாதிரி இத்தனை வருஷம் சினிமா வாழ்க்கையில் வந்து இந்த சில மிஸ்டேக்ஸ்லாம் நான் பண்ணாமல் இருந்திருந்தா எனக்கு கிடைக்க வேண்டிய இடம் இன்னும் பெருசாக கிடைச்சிருக்கும், இதெல்லாம் நான் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு நீங்களே உங்களை நினச்சி வருத்தப்படுற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கா சார்? நல்ல கேள்விங்க. என்னென்னா என்கிட்ட இருக்கிற குணம் என்னென்னா, கொஞ்சம் கோவப்படுவேன், கொஞ்சம் வாய் ஜாஸ்தியாக பேசிடுவேன். இது என்ன காரணம்னா, நான் இந்த பள்ளிக்கூடம் அது இதுவும் போல் இந்த விரக்தி நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த தேடுதல் இருக்கிற விரக்தி, ஒருத்தன் பண்ணலன்னா அங்கே நம்ம பண்ணுறப்ப பார்த்துட்டு அங்கே ஏதாவது ஒரு லைட்டாக மூஞ்ச காமிச்சிருவோம். என்ன எவனோ நடிக்க தெரியாமல் நடிக்கிறான், நம்மளை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்கிறாங்க. அதே மாதிரி சம்பள பிரச்சனைகள் ஏதாவது ஒன்றா டக்குன்னு எனக்கு, ஏன்னா வறுமையின் உச்சங்களில் பார்த்ததுனால எனக்கு கண்டிப்பாக அந்த சம்பளம் வேணும்னு அடம் பிடிச்சி வாங்கிடுவேன். என்னை நம்பி பின்னாடி இருக்கவங்களுக்கெல்லாம் பள்ளிக்கூடம் இருக்குது, அது இருக்குது. இந்த மாதிரி தேவைகளுக்கு கொடுக்குறக்கு டிலே பண்ணால் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம சொல்லி கேட்போம். ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், ஒரு மன வருத்தத்தை சம்பாதிச்சுதான் ஆகும். அவங்க போய் இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, அவன் இப்படி பேசுகிறாங்க அப்படிம்பாங்க. அவனே அவர் என்ன நினைப்பாங்க, இவங்களுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மேய்ங்கிறாங்க. ஆனால் இதே இருக்காது. இந்த சினிமாவில் இது ஒரு பெரிய பிரச்சனை. அவங்களுக்கும் என்ன பர்சனலாக என்ன பிரச்சனை, எதனால் அவங்களுக்குள்ளே இருந்தது அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. ஒரு மேனேஜர் பிடிக்கலன்னா, ஏங்க இவன் ரொம்ப திமிரு பண்ணுவாங்க அப்படின்றாங்க. அவன் திமிரு பண்ணுறதுக்கு அவனோட என்ன பர்சனலாக அவங்களுக்கும்னு யோசிக்க மாட்டாங்க. இதெல்லாம் இது வரைக்கும் யாரும் டிவியில் பேசியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது அவனுக்கும் அந்த பணம் வந்தால் தான் அவன் புள்ள பள்ளிக்கூடமாக இருக்கும், அந்த தேவைகள் இருக்கும். ஸோ அது விஷயமா அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு வந்திருக்கலாம். இல்லை ஒரு உதவி இயக்குனருக்கும், நம்ம என்னென்னா ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போவோம், டைரக்டர் நமக்கு தெரிஞ்சவர் தானன்ட்டு உதவி இயக்குனர் மதிச்சிருக்க மாட்டோம். தம்பி சாரை கூடணும், அவர் இன்னைக்காவது ஒரு நாள் டைரக்டர் வருவார், அன்னைக்கு என்னை நீ எப்படி பார்த்த, அவனை என் படத்தில் எப்படி இருக்கேன்னு பார்ப்போம். இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. நாம் அதை, ஆனால் இது வந்து என்ன அடிப்படையிலே தெரியல. அதனால ஸோ இதனாலலாம் எனக்கு ரொம்ப இழப்புகள் இருந்திருக்கு சார். சினிமான்னு வரும்போது கண்டிப்பாக இந்த ஒரு பிரச்சனை எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க சார். பொருளாதார பிரச்சனை அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். அப்படின்றப்போ அந்த பொருளாதார பிரச்சனையை வந்து சரி செய்யறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணீங்க சார்? கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கல்ல. கூட்டங்களுக்கு போகிறப்போ வீடை வந்து எங்கே வச்சுக்கிட்டேன்னா செம்பரம்பாக்கத்தில் வச்சுக்கிட்டேன். இப்போ ஷூட்டிங் எங்களுக்கு அப்போல்லாம் சொல்கிறப்போ அது ஒரு வருஷம் ஒரு 3 மாதம் தான் அந்த மாதிரி போனேன். பட் அந்த 3 மாதம் போகிறப்ப கூட செம்பரம்பாக்கத்தில் காலைல எங்களுக்கு வந்து அப்போ எப்படி சொல்லுவாங்கன்னா 6 மணிக்கு ஸ்பாட்டில் இருக்கணுன்றாங்க. அப்போ வந்து ஏஜென்ட்டு மாதிரி தான் நடிகர் சங்கத்தில் இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க 6 மணிக்கு இருக்கணுமா, நம்ம இருக்கிறது செம்பரம்பாக்கம், ஷூட்டிங் இருக்கிறது மகாபலிபுரம், எப்படா போகிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 மணிக்கு ஃபஸ்ட் சென்னையில் மாநகரத்துலேயே ஒரு பஸ் எடுக்கிறாங்கன்னா அது அந்த ஊரில் தான் ஒரு பஸ் எடுப்பாங்க. அந்த பஸ்ஸில் ஏறி 4:30 இங்கே ஏறி 6 மணிக்கு போவோம். ஸோ அப்போ என்னென்னா இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸை ஃபேமிலிக்கு வச்சுட்டு என்னுடைய வறுமையோ என்னுடைய சினிமா தேடுதல்களையோ அவங்களுக்கு தெரியாமல், அவங்க இப்படி ஒரு வறுமை சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னு வெளியுலகத்துக்கு தெரியாமல் இப்படி ஒரு பேட்டர்னை நான் வாழ்ந்துக்கிட்டேன். ஸோ அது அந்த பொருளாதார சூழ்நிலையெல்லாம் எனக்கு அப்படி பெருசாக தெரில. அப்புறம் கொஞ்சம் சம்பளத்தில் இன்க்ரீஸ் ஆகி கம்பெனியாக வாய்ப்பு தேடி கம்பெனிக்கு போகிறப்போ அங்கே இருக்கிற வீட்டை அப்படியே ஐயப்பந்தாங்கல் மாற்றினேன். இப்போது அந்த கட்டங்கள்லாம் மாறி மஞ்சுமேல் பாய்ஸ் ரிலீஸ்க்கு முன்னாடி நான் நேஸ்ட்டு சாலிகிராமத்துக்குள்ளேயே வந்து சேர்ந்தேன். அப்போ பொருளாதாரமும் மேம்பட்டு வந்தேன், என்னுடைய விஷயங்களையும் சரி பண்ணிக்கிட்டேன். இப்போ பொருளாதாரம் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது சார்? சந்தோஷமாக இருக்கா?
இந்த பொருளாதாரம் வந்து நான் சார்ந்தவங்களை முதலில் என் குடும்பம் இவங்களுக்கெல்லாம் நான் சகோதரிக்கு நல்ல விஷயங்களை பண்ணலாம், அவங்க குழந்தைகளுக்காக பண்ணணும். ஸோ தம்பி குழந்தைங்களுக்கு இப்படி என் சார்ந்த இவங்களுக்கெல்லாம் நான் ஒரு வருமானம் வருதுன்னா அவங்க பிள்ளைகள் கல்விக்கோ இல்லை அவங்க பிள்ளைகள் தேவைகளுக்கோ என் பிள்ளைகளை தாண்டி அவர்களையும் பார்த்து அம்மா அப்பாவனுடைய வறுமைகளில் நம்ம பண்ணாத சில விஷயங்கள், அவங்களுடைய மருத்துவ உதவிகள் எல்லாமே இப்போ நான் ஒரு ஆலமரமாக இருந்து இவங்களையெல்லாம் பார்க்குறேன். ஸோ இது ஒரு ஆரம்ப ஸ்டேஜ் தான். இவங்களெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல நிலைமைக்கு வைக்கணுங்கிறதுக்காக இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். அதே மாதிரி இப்போ உங்க ஃபேமிலியில வேற யாருக்காச்சும் நடிக்கணும்னு ஆசை வந்துச்சுன்னா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா, இல்ல வேண்டாம்பா நானே ரொம்ப கஷ்டப்பட்டேன், இது வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஃபீல்டுன்னு வந்து கொஞ்சம் வேண்டான்னு சொல்லுவீங்களா? இப்போ என் பையன் என்கிட்ட வந்து கேட்டு வந்தார், கோயம்புத்தூரில் படிச்சுட்டு இருந்தாருல, நான் ஏதாவது ட்ரை பண்ணு. அன்றைக்கி நான் படுக்கிறதுக்கு இடம் கிடையாது, இன்றைக்கி நான் உனக்கு படுக்கிறதுக்கு இடம் இருக்குது. அன்றைக்கி எனக்கு உணவு எங்கேன்னு தெரியாது, டீ தான் உணவாக இருந்தது. இன்றைக்கி நான் உனக்கு உணவு போட்டுறதுக்கு தயாராக இருக்கேன். இது ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிளான, நீ வந்து 32 ஆண்டு காலம் கழித்து தான் நான் வெற்றி ஒரு இடத்துல வந்து இப்போ தான் ஃபஸ்ட் ஸ்டெப் வச்சுருக்கேன். ஸோ நீ வைக்கிறதுக்கு 20 வருஷம் ஆகலாம், 30 வருஷம் ஆகலாம், ஆனால் அதை பற்றி கவலைப்படாது. நான் உனக்கு பலமாக இருப்பேன், உன்னால் முடிஞ்சால் போராடு. ஆனால் அதுக்கு உன்னுடைய நிதானமும் பொறுமையும் ரொம்ப பெருசாக இருக்கும். அது உன்னுடைய விருப்பம், நாளைக்கு நான் சொல்லிட்டேன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டேன். அவன் ஓடிட்டுருக்கேன். உங்களுடைய பையனுக்கு பலமா இருந்தது நீங்க, உங்களுக்கு பலமா இருந்தது கடவுள் நம்பிக்கையோ சார்? கடவுள் நம்பிக்கை என் பொண்ணு. என் பொண்ணு ரொம்ப பெரிய பலம். அது எல்லாத்துக்கும் மேலே எங்கள் அப்பன் முருகபெருமான் வடபழனியில் இருக்கார். அவர் எனக்கு ஒரு மிகப்பெரிய பார்ட்னர். அவர்கிட்ட தான் எதாக இருந்தாலும் கோபம் எல்லா இதையும் அவர் நம்ம பேசுகிற மாதிரி இப்போ சொல்லி மரம் அது இதுகிட்டே பேசணும்னா அப்புறம் அவர்கிட்ட பேசாமல் இருப்பேனா, அவர்கிட்ட பயங்கரமாக ஃபைட் பண்ணுவேன். திடீர்னு ஒரு மாதம் வர முடியாதே போயா அப்படின்ட்டு கோயிலுக்கு போக மாட்டேன். அப்புறம் அவர் ஏதாவது ஒரு காமிப்பார் வழி, டேய் வாடா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது ஒரு பெரிய சூப்பர் சார். அண்ட் ஃபியூச்சரில் எந்தெந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், இந்த மாதிரி கதாபாத்திரங்கள்லாம் எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா எந்த மாதிரி ரோல் சொல்லுவீங்க சார்? நான் மக்களால் ஒன்று வெளியில் வர்றப்போ, தேட்டரை விட்டு வரப்போ, இதை எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான், தேட்டரை விட்டு வெளியில் வரப்போ ஒன்று பெண்களால் மிகப்பெரிய ஒரு வன்முறையை என் மேலே திணிக்கணும் அடித்து. ஸோ அந்த கதாபாத்திரம் உள்ளேருந்து வர்றப்போ அப்படி ஒரு கோபத்தின் வெளிப்பாடு வெளியில் இருக்கணும். ஒரு கலைஞனுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கணும். இல்லை மக்களால் நம்மளை பார்த்து தானே அப்படின்னு வந்து ஒரு 2 பெண்கள் ஆண்களோ யாரோ ஒருத்தர், என் வீட்டில் இப்படி ஒரு அண்ணன் இல்லைண்ணே, என் வீட்டில் இப்படி ஒரு அப்பா இல்லைண்ணே அப்படின்னு குழந்தைகள் முதல் எல்லாருக்கும் ஒரு பரிச்சயமான ஒரு கதாபாத்திரமாக இருக்கணும். நகைச்சுவை என்பது இயக்குனர்கள் என்னிட்டிருந்து முடிவு பண்ணுறது தான், அது எப்படின்னு எனக்கு தெரில. ஓகே, கண்டிப்பாக சார். அதே மாதிரி இப்போது என்னென்ன படங்கள்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு போயிட்டுருக்கு சார்? இப்போ சுல்லான் சேதுன்னு சொல்லிட்டு நம்ம கொம்பன் டைரக்டர் முத்தையா அவர்களோட பையனை அறிமுகப்படுத்துகிறாங்க, அது முடிச்சிருக்கேன். அடுத்து மணிரத்னம் சார் படம் சொல்லியிருக்காரு, பட் இனிமேல் அவங்க இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இது இல்லாமல் சொல்லியிருக்காங்க, பட் அவங்க பேர்லாம் இப்போ வேணாம், அது கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இன்னொரு முறை உங்களை சந்திப்பேன் அப்போ சொல்கிறேன். கண்டிப்பாக நாங்களும் அவளா காத்துட்ருக்கோம் சார். தேங்க்யூ. ஸோ ரொம்ப அழகா ரொம்ப யதார்த்தமாக நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. டைம் போனதே தெரியல. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக. ஆக்சுவலாக வந்து என்னென்னா, ஒரு காலையில் எந்திரிச்சதுமே எப்போவுமே நம்பிக்கைக்கான ஒரு நிகழ்ச்சி உங்களது. எல்லாருமே எந்திரிக்கிறப்போ ஒரு சேனல் பார்க்குறாங்கன்னா ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக அவங்களுடைய பொழுதுகள், அன்றைய பொழுதுகள் ஒரு நல்ல மலர்ந்த பொழுதாக இருக்கணும். காலை மலர் வந்து நான் டெய்லி பார்க்குறது, ஏன்னா எங்கள் அப்பா வீட்டில் எல்லாருமே வேறு எந்த இதையும் மாற்றுறதுக்கான டைம் இருக்காது அவங்கள்ட்ட. ஸோ அப்போ அடிக்கடி பார்ப்பேன். பார்க்குறப்போ இந்த இடத்துக்கு வந்து இப்படி உட்காந்து நானும் பகிர்வேன் உங்களோட அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த என்னுடைய மஞ்சுமேல் பாய்ஸ் டைரக்டர் மற்றும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டைரக்டர் எல்லாருமே என்னை அந்த அளவுக்கு கொண்டு வந்து மேம்படுத்தி விட்டது தான் இன்றைக்கி இந்த இடம். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. குறிப்பாக ஜெயா டிவி நிறுவனத்திற்கு நன்றி, உங்களுக்கு நன்றி, இதனுடைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். மிக்க நன்றி சார்.